கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பரம்பிக்குளம் அணையில் உள்ள 3 ஷட்டர்களில் ஒரு ஷட்டர் உடைந்து முற்றிலும் சேதமாகியுள்ளது. உடைந்த ஷட்டர் வழியாக தண்ணீர் வெளியேறி வருவதால் சாலக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, விவரங்கள். அம்ருத் பார்த்தோம்னா தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பரம்பிக்குளம் அணையாகும். இந்த அணையில பார்த்தோம்னா இன்று அதிகாலை 2 மணி அளவில் பார்த்தோம்னா அணையில் உள்ள 3 ஷட்டர்களில் நடுவே உள்ள ஷட்டரில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமா பார்த்தோம்னா அணையிலிருந்து அந்த உடைந்த ஷட்டர் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டது. இதனை எடுத்து பார்த்தோம்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேல் அதிகாரிகளிடம் இது குறித்து தகவலை தெரிவித்தனர். இதனை எடுத்து பார்த்தோம்னா அந்த உடைந்த ஷட்டருடைய பராமரிப்பு பணி செய்வதற்காக அணையில் இருந்து நீரை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என கூறியதை அடுத்து பார்த்தோம்னா அணையில் உள்ள 3 ஷட்டர்களில் 2 ஷட்டர் ஒரு ஷட்டர் ஏற்கனவே தண்ணீர் உடைந்து தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்குது. மற்ற 2 ஷட்டர்களில் பார்த்தோம்னா அணையில் இருந்து நீர் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தோம்னா இவ்வாறு வெளியேற்றப்படும் நீரால் பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள சாலக்குடி ஆற்றில் முற்றிலுமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது பார்த்தோம்னா இந்த சாலக்குடி ஆற்றில் 20,000 கன அடி நீர் சாலக்குடி ஆற்றில் சென்று கொண்டிருக்குது. இதனால பார்த்தோம்னா திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்ட ஆட்சியர்கள் சாலக்குடி ஆற்றில் இறங்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்றும் நிலைமைகளை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகங்கள் கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு திறந்து விடப்படும் நீரால் பார்த்தோம்னா கேரளாவில் உள்ள பெரிங்கல் கூத் அணைக்கு பார்த்தோம்னா கன நீர் வந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒன்று சொன்னா பரம்பிக்குளம் அணையிலிருந்து ஒரு 3 நாட்கள் முற்றிலுமாக தண்ணீர் திறந்து விடப்பட வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அம்ருத். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On and. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.